வணக்கங்க. 24/2/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஒரு நாளைக்கு பாலோட அளவீடு காலையில் 2.25 சாயங்காலம் 2.25 கறக்குங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க. வந்ததுக்கு இன்றைக்கி மடி நல்லா விட்டுக்குச்சுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், காலை மயில காலை, நல்ல புறவி ஏத்தம், மடிகால் சுத்தம், பெருங்கூட்டு உடம்புல ரெட்டத்திமில்ல தெளிவான ஒரு காங்கேயம் சினை மாடுங்க. விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் பால் கறக்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்தும் கூட நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் எப்போ வேணாலும் வரலாங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. நாள்தோறும் மதியம் 2 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு என ஒரே இடத்துல ஒரு 15லேருந்து 20 கால்நடைகளை பார்த்துட்டு எந்த மாடுகள் பிடிச்சாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. கயிறுகள் மாற்றி கொடுத்துட்றவங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. மூக்கணாங்கயிறும் மாற்றணுங்கிற அவசியம் இருந்தால் அதையும் மாற்றி கொடுப்போம். இல்லைன்னா மூக்கு நாணல் படும் அப்படிங்கிறதுக்காக மூக்கணாங்கயிறு வலுவாக இருந்தால் மூக்கணாங்கயிற்றை தவிர மற்ற அனைத்து கயிறுகளும் புதுசு போட்டு அனுப்புகிறோம். குடல் புழு நீக்கமும் பண்ணி அனுப்பிவிடுறோமுங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் மாடுகள் கன்றுகளுக்கு நம்ம அனுப்புகிறோமுங்க. சினை மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணலாமா அப்படின்னா கண்ணு போடுறதுக்கு 20 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாமுங்க. மாத்திரைகளும் கொடுக்கலாம். சினை ஊசி அதாவது தோல் ஊசியும் போடலாமுங்க. மாத்திரை கொடுக்கறது அப்படின்னா சினையை பாதிக்காதவாறு இருக்கக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கணுங்க. அதாவது ஃபென்பண்டசோலும் ஐவர்மெக்டினும் கலந்த காம்பினேஷனில் இருக்கிற மாத்திரைகள் சினை மாடுகள் சினைத்தன்மையை பாதிக்காது. அதற்கு குடல் புழு நீக்கம் செய்யலாமுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபென்டிகைண்டு ப்ளஸ், அதில் ஃபென்பண்டசோலும் ஐவர்மெக்டினும் கலந்துருக்குங்க. மேன்கைண்டு ஃபார்மாவோட மாத்திரை ஒரு மாத்திரை கொடுப்போமுங்க. கன்று ஈனி 25வது நாள் இல்லைன்னா ஒரு 8.5 மாதம் சென வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு இந்த மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தியிருக்கிறோம். தோலூசியும் நம்ம போட்டு வர்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 5வது ஈத்துங்க. திருவொம்பு பழைய வர்க்க காங்கேயம் மாடுங்க. இந்த மாதிரியான திருவொம்பு மாடுகளுடைய எண்ணிக்கையே சுத்தமாக குறைஞ்சிருச்சுங்க. மாதம் ஒரு மாடு விற்பனைக்கு கொண்டு வர்றது கூட இன்றைக்கி முடியாத ஒரு சூழலாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு ஹீட்டில் இருக்குதுங்க. செவலை காலைக்கு இன்றைக்கி தான் வந்ததுங்க. மாட்டை கழுவி விட்டு செவலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோமுங்க. காலை நம்மகிட்டே இருக்குது, 6 பல் காலைங்க. அதுக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோம். ஈத்து ஈன்னா 5வது ஈத்துங்க. கால் அணைக்க வேண்டாம். 2 ஒன்றையும் தெளிவாக பீச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல கொம்போட்டமான மாடுங்க. இந்த மாதிரியான கொம்புகளில் மாடுகளோட எண்ணிக்கையே சுத்தமாக இல்லைங்க. எப்பாவது ஒரு மாடு அத்தி பூத்த மாதிரி தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வருதுங்க. இந்த மாதிரியான மாடுகளை நம்ம வளர்க்க முன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அடிமாடுகளாக போயிடுங்க. அடிமாடுகளாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மாடுகளை நம்ம புகைப்படங்களாகவும் வீடியோக்களாக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்க முடியுமா ஒழிஞ்சு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிற அளவுக்கு யார்கிட்டையும் பொறுமையும் இல்லைங்க. இந்த மாதிரி பழைய வர்க்க மாடுகளும் நல்ல தரமான காளைகளும் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருக்குதுங்க. அதன் மீது ரொம்ப ஈடுபாடு வச்சுருந்து பிரீடுக்காக வளர்த்தி உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வாங்க முடியுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு பழைய வர்க்க திருவம் மாடுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கெடாரி ரேட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க. இன்றைக்கி காங்கேயம் செவலை காலைக்கு நாங்கள் தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோமுங்க. இனச்சேர்க்கை பண்ண காளையினுடைய ஃபோட்டோ வேணாலும் அனுப்ப முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 13 மாதங்களான தார்பார்க்கர் கன்று காளை கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வட இந்திய மாடுகள் வச்சுருக்கிறீங்க, இனச்சேர்க்கைக்கு ஒரு பிரீடு குவாலிட்டியில் கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விலை 15,000 ரூபாய்ங்க. நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. இதனுடைய தாய் மாடும் பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாடு தானுங்க. தார்பார்க்கர் மாட்டுக்கு தார்பார்க்கர் சனியூசி போட்டு பிறந்த காளை கன்று வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுங்க. மற்ற எதுக்காகவும் இல்லை. வாங்கி வளர்க்குறவங்க உங்களுக்கு தேவை இருந்து இனவிருத்திக்காக மட்டும் தேவை இருந்துன்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்ட விலையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாமுங்க. வளர்ப்புக்காக மட்டும். விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து செவலை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 5 விடிவால் பீச்சுங்க. லோக்கலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்ததுங்க. கண்ணுக்குட்டியிலேயே 41,000 ரூபாய்க்கு இதை வாங்கி வளர்த்தி செனை பண்ணி அவங்களே 2 ஈத்து கறந்து இப்போ 3வது ஈத்து நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 15 to 20 நாள் டைம் இருக்குதுங்க. காலையும் அவங்களே வச்சுருக்கிறாங்க. மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல பெருவட்டான காங்கேயம் செவல மாடுங்க. நல்ல தோல் நைஸு, மடிகால் சுத்தம் அருமையான சுத்தம். 2.25 அதிகபட்சம் 5 லிட்டரு கறக்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 4.5 லிட்டருக்கு குறையாதுங்க. ஏன்னா அவங்க தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடுங்க. ஆட்களுடைய பராமரிப்பு ஆட்கள் இல்லாத ஒரு சூழல்னால தான் அவங்களுடைய சொந்த இருப்பு மாட்டை விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க. காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு 2.5 5 விடிவால் கெட்டியாக கறக்குங்க. இந்த தரமான காங்கேயம் 3வது ஈத்து பெருங்கூட்டு செவலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்தும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல தோல் நைஸுங்க. நல்ல பெருவெட்டு. பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா காளை கன்றோ கிடாரி கன்றோ குறைஞ்சபட்சம் 10,000 அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்கலாம். மாடு சந்தை மதிப்பாக 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 33,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. எந்த இடத்துலையும் நஷ்டங்கிறது வராது. அதற்கேற்ற கறவையும் இருக்கும். குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ள பாலும் ஒரு 4 to 5 லிட்டர் கறவையில் நல்ல மாடாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. நேரில் பார்த்து வாங்குறவங்களும் எப்போ வேணாலும் வாங்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்களும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க. வயசு 24 மாதம்தான் ஆகுதுங்க. பல் போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகுங்க. சினை பார்த்திங்கன்னா 8.5 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கண்ணுக்குட்டியிலிருந்தே தொட்டு நீவி வளர்த்துனதுனால தான் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. நல்ல குணம், சாதுவான கிடாரிங்க. இதற்கும் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம். தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டோம். 22 வருஷம்தான் ஆகுதுங்க. பல்லு போடலை. 8.5 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். யார் வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. சின்ன குழந்தைங்களோட கையில் பிடிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான குணத்தில் தெளிவான ஒரு கிடாரி. விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். குணத்தில் ரொம்ப தங்கமான கிடாரிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. மாடு ரொம்ப நல்ல குணம்ங்க. சினை 8 மாதம் சினைங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. காலையில் 1 சாயங்காலம் 1 கறவை எதிர்பார்க்க முடியுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சினை 8 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 1 சாயங்காலம் 1 கறக்கும். பல் சேர்மானம் ஆயிருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. 19,000 ரூபாய் விலையில் 3ஆம் ஈத்து மாடு 8 மாதம் செனை, ஒவ்வொரு லிட்டர் கறவை, கால் அணைக்க வேண்டியதில்லை. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. முதுகில் ஒரே ஒரு சுழி தாங்க. அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க. ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. அதை தவிர்த்து எந்த குறையும் இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். சின்ன குழந்தைங்களோட கையில் பிடிச்சிட்டு போகலாமுங்க. அவ்வளோ ஒரு
சாதுவான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து 8 மாத சினைங்க. கூட்டக்காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும். விலை 19,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க. 4 பல்லுங்க. கன்று ஈனி 15 நாள் ஆகுதுங்க. கிரு கண்ணு காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 4, சாயங்காலம் ஒரு 3.5, ஒரு 7 லிட்டர் பால் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. தலையீத்து 4 பல் கிரு கிடாரிங்க. 15 நாள் ஆன கிரு கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. 4+3 ஒரு 7 லிட்டர் கறவை போகுது. 7.5 லிட்டர் கறவை வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம வாங்கின இடத்துல செக் பண்ணி தான் வாங்கணும். இங்கேயும் நம்ம கறக்கிற மாதிரி தான் வீடியோவும் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் வெளிச்சத்தில் மாடு காட்டுங்க அப்படின்னு கேட்குறனால தான் நம்ம வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கிறோங்க. உங்களுக்கு கிர் மாடு கிரு கண்ணு காலக்கண்ணோட வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காளை கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்க. ஏறுபுறான் சுழி இருக்குதுங்க. முதுகில் ரைட் சைடில் ஒரு ஏறுபுறான் சுழி மாதிரி இருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டாம். இளம் பொருளுங்க. நல்ல குணங்க. நம்மகிட்டே ஒரு வாரம் தெளிவாக இருந்ததுன்னா காலையில் ஒரு 4 to 4.5, சாயங்காலம் ஒரு 4 அந்த கறவை கொண்டு வந்துட முடியும். அடுத்தடுத்த ஈத்துக்கெல்லாம் இன்னும் கூடுதலாக வருங்க. நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க. சென்னையிலிருந்து முன்னாடியே நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் இருந்ததுங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவலாம். அவ்வளோ ஒரு சாந்தமான கிடாரி. கண்ணு போட்டதுக்கு மடி சொரப்புக்கு உங்கள் இடத்துக்கு வருதுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு பால் கறங்க. அதுக்கப்புறம் இயல்பாக கறந்துக்கலாம். எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. தரமான கிரு தரமான காலக்கண்ணோட கால் அணைக்காமல் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு விளக்கங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் சொல்லிடுங்க. அப்போ தான் நாங்கள் அந்த மாடோ கண்ணோ வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியுங்க.